அப்போது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சுவிசேஷம் கிருபையின் ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது, மகிமையின் ராஜ்யத்திற்குள் நம்மை வழிநடத்துகிறது. இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய சித்தமும் அவருடைய சிந்தையும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக சாட்சியாக பிரசங்கிக்கப்படுகிறது. எருசலேம் அழிந்து போவதற்கு முன்பாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷத்தை கேட்காதவர்களுக்கெல்லாம் அதை கேட்கும் சிலாக்கியம் கிடைக்கும். அக்காலத்தில் அறியப்பட்டிருந்த எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இயேசு கிறிஸ்து மரித்து 40 வருஷங்களுக்குள் சுவிசேஷத்தின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தில் கடைசி வரைக்கும் சென்றிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் சுவிசேஷத்தின் நற்செய்தியை எருசலேமில் இருந்து இல்லிரிக்கும் வரையிலும் பிரசங்கம் பண்ணினார். மற்ற அப்போஸ்தலர்களும் சும்மா இராமல் அவர்களும் பல தேசங்களுக்கும் சென்று சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணினார்கள். எருசலேமில் விசுவாசிகளுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. இதனால் அவர்கள் பூமியெங்கும் சிதறிப்போனார்கள். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். உபத்திரவம், பாடுகள், வேதனைகள் ஆகியவற்றின் மத்தியில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மிகுந்த வல்லமையோடு பலவந்தமாக பிரசங்கிக்கப்படுகிறது. சபையின் சத்துருக்கள் பற்றி எரிந்தாலும், சபைக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் தணிந்து போனாலும் சுவிசேஷம் தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தரை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கும் ஜனங்கள் அவருடைய வார்த்தையினால் உபதேசிக்கப்பட்டு பலனடைந்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதுதான் முடிவு வரும். அதுவரையிலும் முடிவு வராது. தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படும். சபையின் ஊழியம் நிறைவடையும். அப்போதுதான் முடிவு வரும். அதுவரையிலும் முடிவு வராது. யூத ஜனங்கள் மீதும் அவர்களுடைய பட்டணங்கள் மீதும் தேவாலயத்தின் மீதும் யூதா தேசத்தின் மீதும் வரப்போகும் அழிவை இயேசு கிறிஸ்து இங்கு முன்னறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவருடைய சீஷர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அவை அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களை நெறிப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. இயேசு தமது சீஷர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். செப்துவஜிந்த் பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம், எந்த நற்செய்தியும், தேவனுடைய கிருபை, மேசியாவின் ஆசீர்வாதங்கள். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம், தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும், தேவன், இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, தேவனுடைய கிருபை, சமாதானம், வாக்குத்தத்தங்கள், சத்தியம், விசுவாசம், நித்தியம், புதிய உடன்படிக்கையின் பொதுவான ஆசீர்வாதங்கள். சுவிசேஷம் ஒன்றே. மத்தேயுவில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் உள்ள செய்தியே சுவிசேஷம். இதற்கு யூதரும் பிரஜாதியாரும் கீழ்ப்படிய வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது வரப்போகிற ராஜ்யத்தையும் குறிக்கும். அதே சமயத்தில் ரட்சிப்பையும் கிறிஸ்துவின் நற்செய்தியினால் வரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிக்கும். ஜாதிகள் என்பது ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள ஒவ்வொரு தனி மனிதர் என்று பொருள்படாது. ஏனெனில் 1000 வருஷ அரசாட்சி வரும் வரையிலும் பலர் சுவிசேஷத்தை கேள்விப்பட மாட்டார்கள். எல்லா ஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த சுவிசேஷ ஊழியம் பிரசங்கம் பண்ணுதல், உபதேசம் பண்ணுதல், நோய்களை குணமாக்குதல் ஆகியவை சுவிசேஷ ஊழியத்தில் அடங்கும். ஆதி திருச்சபையாரும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி கடைசி காலத்தில் தாராளமாக பொழியும். அப்போது புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ ஊழியம் முழுமையாக நடைபெறும்.